வெல்கம் பேக் டு வனமேல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ், ஹோம் நர்சரி கார்டன். என்னுடைய கார்டன் வியூ தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். கொஞ்சம் காய்கறி தோல் இருந்தது, ஸோ அதை வந்து நம்ம வந்து கார்டனுக்கு பிளான்ஸ் போட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன். இன்றைக்கி என்னுடைய கார்டனுக்கு வந்து நான் வந்து பயோ என்பிகே வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். இது ஏன் நம்ம வந்து கொடுக்குறோன்னா, அது க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பூச்செடிங்களுக்கெலாம் நம்ம வந்து பழ வகைகளுக்கு நம்ம காய்கறிக்கெலாம் யூஸ் பண்ணாமல் நம்ம பூக்கள் இருக்கக்கூடிய இந்த பிளான்ஸ்க்கு நம்ம இந்த மருந்தை வந்து அடித்தோன்னா செடிகள் சூப்பராக வளரும். அண்ட் இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா செம்பருத்தியெல்லாம் கொஞ்சம் பூச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பூச்சிகள்லாம் நம்ம வந்து அப்பப்போ வந்து மெயின்டைன் பண்ணணும். மழை டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மழையோட ஃபோர்ஸ்லேயே வந்து அந்த பூச்சிகள்லாம் போயிடும். இப்போது வந்து சம்மர் டைமில் நம்ம இதை மெயின்டைன் பண்ணணுன்றது வந்து பெரிய கஷ்டம். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போத்துலேருந்தே நம்ம கார்டனை வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை பார்த்திங்கன்னா இந்த பழுத்த இலைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது எதனால் இந்த பழுத்த இலைகள்லாம் வருதுன்னா வந்து நான் இப்போ வந்து இந்த செம்பருத்தி வந்து ரீபாட்டிங்லாம் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா 2-3 செடி இருந்தது. அது எல்லாமே பிரித்து ரீபாட்டிங் பண்ணினேன். அதுக்கப்புறமா தான் இந்த பூக்கள்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு செம்பருத்தி, இது புதுசாக வந்து பாட்டிங் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம வந்து ஒரே க்ரோ பேக்லேயே வந்து 3 செடி கிட்டே இருந்தது. ஸோ இந்த க்ரோ பேக்கை கிளியர் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியாக இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரீபாட்டிங் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த பழுத்த இலைகள் வந்து பழுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறமா புதிய துளிர் வர்றோம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஃபுல்லாக வந்து இது எல்லாமே புதிய துளிர் தான். ஸோ இப்போ வந்து இந்த இலை சுருக்கம் மாதிரி ஒரு நோய் வருது இந்த செடிங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போதே நம்ம வந்து இந்த மருந்து வகையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா செம்பருத்தியில் வந்து பொதுவாக அதிகமாக வந்து பூச்சிகள் நிறைய வர ஆரம்பிக்கும். அது அப்படியே வந்து ஒரு செடியில் இன்னொரு செடியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இது ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு ரோவாக வச்சுருக்கிறதுனால ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வந்து ட்ராவல் ஆகி அந்த பூச்சிகள் போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் வந்து நான் இந்த பிளான்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ வெர்மி கம்போஸ்ட்னால் இந்த மாதிரி இருக்கும். இப்போ 5 kg வந்து எனக்கு வந்து ஆஃபரில் 5 kg வாங்கினா 5 kg ஃப்ரீன்னு ஆஃபரில் வாங்கினேன். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா என்னுடைய பிளான்ஸ் வந்து நிறைய, ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து 5 kg பத்தாது. ஸோ மேஜராக வந்து மல்லி செடிக்கு நான் இப்போ வச்சுருக்கேன். அண்ட் வந்து செம்பருத்தி செடிக்கும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மொட்டுகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு, குட்டி குட்டியாக மொட்டுகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து மண்ணை கிளறி விட போகிறோம். நம்ம ஃபுல் கார்டனுமே வந்து என்னென்னா க்ரோ பேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. கேன்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த கோணி பையில் கொஞ்சம் வச்சுருந்தேன். அதுக்காக இது எல்லாமே நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து பிளான்ஸ் செத்துரும். அதனால் என்னென்னா இப்போ இந்த க்ரோ பேக்கை வந்து கிழிச்சிட்டு அந்த மண் அப்படியே கெட்டியாக இருக்கும், அதை அப்படியே தூக்கி நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வேர் பிரித்தோன்னா செடி வளராது, திரும்பவும் அது வந்து துளுக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். இப்போது இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூக்கள்லாம் நிறைய கொஞ்சம் பூச்சிகள் இருக்குது. ஸோ இதுக்கெலாம் தான் கொஞ்சம் நம்ம மருந்து கொடுக்க போகிறோம். அண்ட் வந்து மாதுளையும் வந்து ஒரே கேனில் நிறைய செடி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இதுதான் ஏற்கனவே வந்து நான் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ மாதுளை அளவுக்கு 1 கிலோ மாதுளை அளவுக்கு நான் வந்து பறிச்சிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு காய் கொடுத்த செடி தான் இது. ஆனால் பூக்கள் வந்ததுன்னா பூக்கள் அப்படியே வந்து காய் எடுக்க ஆரம்பிச்சிருது. அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். அண்ட் வந்து இப்போ இந்த இடம் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுக்கணும். அண்ட் வந்து ரோஸ் வந்து எனக்கு பெருசாக வந்து நான் இன்னும் அது வளர்க்கணுன்ற ஐடியாஸ் மைண்ட் செட் வரல. ஏன்னா எனக்கு ரோஸ் வந்து எப்போவுமே இந்த செட் ஆகாது. இந்த குச்சியாக இருக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ரோஸ் வந்து தனியாக வந்து க்ரோத் வீடியோ தனியாக போடணும். இப்போதைக்கு எல்லா செடியுமே ஒரே ஒரு கேனில் ஃபுல்லாகவே நான் வச்சுருக்கேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல இது எல்லாமே வரட்டும், நம்ம அதுக்கப்புறமா வந்து பிரித்து ரோஸ் எப்போவுமே வந்து செம்மண்ணில் தான் அதிகமாக வளரும். நான் ஏன் செம்மண் அதிகமாக யூஸ் பண்ணலைன்னா,
ரோஸ் பிளான்ட் அதிகமாக வைக்காததுக்கு காரணமே அதுதான். எனக்கு வந்து ஃப்ளோர் வந்து ஃபுல்லாகவே இந்த கரையாக ஆகிடும். அதனால் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் ரோஸஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரோஸ் வந்து செம்மண், முட்டைத்தோல், இந்த அதை வந்து காய வச்சு பொடி பண்ணி போட்டு அதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து தனியாக பண்ணணும். அண்ட் டிசம்பர் பாருங்கள், டிசம்பர் சூப்பராக பூத்துருக்கு. ஸோ ப்ளூ கலர் தான் இருக்குது. பிங்க் வந்து எங்கே வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. ஒரு 3 செடி வச்சுருக்கேன், அதில் தான் ஏதாவது ஒரு செடி இருக்கும். இதுவுமே வந்து ப்ளூவாக தான் பூக்குது. மேபி எனக்கு டவுட் என்னென்னா இதுவுமே ப்ளூவில் தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ்டாக வச்சேன், அதான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல. ஓகே. அண்ட் வந்து என்னுடைய கார்டனில் பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் ரோஸ் இன்றைக்கி பூத்துருக்கு. சூப்பராக போட்டுருக்கு. பன்னீர் ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அது கூட சேர்ந்து நிறைய மொட்டுகள் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது. அண்ட் லெமன் காய் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்பு கொஞ்சம் வந்து திக்காக இல்லை. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் சத்து கொடுத்துருக்கேன் நான். பதார்த்தத்துக்கு என்னென்னா, இந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணுது, முட்டையிட்டு அடிச்சது எல்லா இலைகளுமே வந்து சாப்பிட்டுடுது ஃபுல்லாகவே. இதனால தான் இந்த வந்து இலைகள் இல்லை. அண்ட் ரோஸ் வந்து இது வந்து பெங்களூர் ரோஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அன்னைக்கு காட்டினேன் மொட்டுக்களோட, இன்னும் பூ எடுக்கலை. ஸோ 2 மொட்டை இருக்குது. நான் என்னுடைய இன்றைக்கி கார்டன் விசிட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது ஓவரால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே அந்த பக்கம்லாம் மேனுவர்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் போகின் விழா இது அங்கே குரூப்பில் இருந்தது. இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா லீஃபே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பூக்கள் தான் நிறைய இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு வெரைட்டி. இது சின்ன கேனில் தான் வச்சுருக்கேன். பாதி தான் இத்தனைக்கும் மண் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த மாட்டு எரு கொஞ்சம் போட்டேன். மேன்யூர் போட்டதும் வந்து உடனே வந்து நல்ல பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தேவையான வந்து மருந்து வந்து மேன்யூர் தான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் பூக்கள் இல்லாமல் இருந்தது, இப்போ அழகாக பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் வெத்தலைன்னு நிறைய மருத்துவ குணங்கள் ஜாஸ்தி உள்ளது. இந்த செடி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வளர்க்கணும். இம்மாம் பச்சரிசி செடி. இது தானாகவே இதுவும் ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு செடி. இது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு அன்வான்டாக நிறைய வந்து மருத்துவ குணம், நமக்கு அந்த செடிகளுடைய யூஸே வந்து தெரியாமல் நம்ம நிறைய வந்து களைகள் நடந்துச்சு நம்ம வந்து பிடுங்கி போட்டுருவோம். அதுவுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட்டு தான். ஸோ இந்த வெத்தலை கொடி இந்த இடத்துல கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. நான் அதுக்கு கொஞ்சம் நிழல் வேணுன்றதுக்காக இந்த பிளான்ட்டை கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம செடிக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு கம்பெனி கண்டிப்பாக தேவை. நம்மளே வந்து எவ்வளோ நாளைக்கு இங்கே தனியாக இருக்க முடியும். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து யாருக்கிட்டையாவது பேசணும், யாருக்கிட்டையாவது வந்து யார் கூடயாவது இருப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கே வந்து ஒரு லோன்லி ஃபீல் வரும்போது பிளான்ஸ்க்கும் அந்த லோன்லி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே பிளான்ஸ் வந்து தனியாக வைக்காதீங்க. வேறு ஏதாவது ஒரு 2-3 பிளான்ஸ் கூட சேர்த்து வைங்க. ஸோ அது நல்லா சூப்பராக பூக்க ஆரம்பிக்கும். இதை நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த வியூ. ஸோ ப்ளூ கலர் கேன் அண்ட் பிங்க் கலர் பூக்களோட இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த போகினுலாக்கும் எப்போவுமே பூக்கள் அந்த பூக்கள் தான் இங்கே இதில் இருக்குது. பட் இதில் வந்து மல்டி கலராக இருக்குது. இதையுமே நான் வந்து ரிப்பாட்டிங் பண்ணலை. 2 செடி இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு ஒரே செடியில் வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி இது பாருங்கள். இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கொடி ஏற்றி விடணும். ஆக்சுவலாக கொடியை வந்து கழட்டி விட்டுட்டேன். ஸோ இந்த கொடியை வந்து மேலே ஏற்றி விடணும். ஸோ ஏற்றி விட்டால் நமக்கு வந்து இவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. இல்லைன்னா வந்து பாருங்கள் இலைகள்லாம் பழுக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த இலைகள்லாம் வந்து ஏன் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோன்னா, நம்ம இப்போ எருவெலாம் போட்டிருக்கோன்னா அந்த சத்து வந்து இலைகள், இந்த பழுத்த இலைகளுக்கு போயிட்டுருக்கோம். தேவையில்லாமல் எப்படி இருந்தாலும் இந்த இலைகள் வந்து கொட்ட தான் போகுது. அதனால் வந்து நமக்கு இந்த இலைகளை நம்ம பறிச்சிட்டோம்னா அந்த இலைகளுக்கு
நம்ம டேரெக்டாக வந்து செடிங்களுக்கு வந்து அந்த சத்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பழுத்த இலைகள்லாம் இருந்ததுன்னா செடிகளில் உங்கள் கார்டனில் இருந்ததுன்னா பறிச்சிருங்க. அது மட்டும் இல்லை, அந்த பழுத்த இலைகள் நமக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டை வந்து நமக்கு வந்து ஐயோ செடி வாழுதுன்ற ஒரு ஃபீல் கொடுத்துரும். அந்த வைப் வந்து செடிகளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து பழுத்த இலைகள்லாம் இருந்ததுன்னா பறிச்சிருங்க. அன்வான்டாக அந்த செடிங்களுக்கு போகிற சத்து வந்து கிடைக்காம போயிடும். அண்ட் இந்த செம்பருத்திலாம் வந்து நான் இன்னும் எல்லாமே வந்து ரீபாட்டிங் பண்ணது தான். ஸோ இப்போ ரீபாட்டிங் பண்ணதுக்கப்புறமா இந்த இடம் வியூ வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்குது, துளுத்து வந்துட்டுருக்கு. அண்ட் கனகாம்பரம், ஸோ இதுவுமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஓகே, மணத்தக்காளி வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு பெரிய அருமருந்து. வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க இந்த இலைகளை வந்து பறித்து நீங்கள் நல்லா கைகளில் கசக்கி தூங்கும் போது வந்து அந்த புண்ணு இருக்கிற இடத்துல வந்து அந்த சாரை வந்து வச்சுட்டு அந்த இலையோடு வந்து நீங்கள் அப்படியே வந்து படுத்துடணும். படுத்துட்டிங்கன்னா காலையில் எழுந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். புண் வந்து உங்களுக்கு அந்த பெயின் குறைஞ்சிருக்கும், புண்ணு ஆறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த பழங்களும் வந்து வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடியது. காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த பழங்களை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அல்சர் இந்த பிரச்சனைலாம் வரவங்களுக்கு இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கார்டனில் இதெல்லாம் அன்வான்டாக நிறைய இடத்துல வளர்ந்துருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சாப்பிடணும், அவ்வளோ நல்ல செடி. ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம கார்டனில் வந்து உள்ள வாக் வரும்போதே நமக்கு வந்து சுவாச பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த சுவாச பிரச்சனை இருக்காது. நம்மளுடைய மைண்ட் வந்து ப்யூரிஃபையாக இருக்கும். அண்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரை வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து நமக்கு எப்போவுமே கொடுக்கும். ஸோ நம்ம மைண்டில் நிறைய விஷயங்களை போட்டு யோசிச்சுட்ருப்போம். ஆனால் இந்த கார்டனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பிளான்ட்ஸை பற்றி மட்டும்தான் உங்களால் யோசிக்க முடியுமா. அதுவுமே ஒரு பெரிய மெடிசன் தான் உங்களுக்கு, உங்களுடைய ஹெல்த்துக்கு. ஸோ அந்த ஃபியூ மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான தாட்ஸும் இல்லாமல் இருந்தாவே உடம்பு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்தை தான் நான் வந்து ரெகுலராக வந்து என்னுடைய டெய்லி ருட்டீன் ஒர்க்கில் நான் ஆட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய பழக்கங்கள் இருந்தது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பிளான்ட்ஸ் கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நான் வந்து இந்த கார்டனிங்கை வந்து விடலை. நான் போகிற ஒவ்வொரு வாடகை வீட்லேயுமே வந்து ஒரு 10 செடி ஒரு 15 செடி அந்த மாதிரி வந்து பெருகிட்டே தான் இருந்ததே தவிர, ஆனால் நான் குறைக்கல. ஏன்னா அது என்னுடைய ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பராக தான் நான் பார்க்குறேன். இப்போ இவங்களும் வந்து இந்த சொந்த வீட்டுக்கு இவங்களை கொண்டு வர்றதுக்கு நான் எவ்வளோ வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்றதெல்லாம் நான் வந்து பல வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கிடையிலே வந்து எனக்கு இந்த கார்டனே வேண்டான்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் நிறைய வந்தது. ஸோ ஃபினான்ஷியலாகவும் என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. பட் எனக்கான ஒரு ஸ்பேஸு, என்னுடைய லைஃப் லாங் வந்து லென்த்து வந்து கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேஸாக வந்து நான் இதை விரும்புகிறேன். ப்ளஸ் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணாமல் என்னுடைய ஹெல்த்து என்னுடைய பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் இந்த கார்டனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய பெரிய பெரிய மெடிசன். என்னுடைய லைஃப் வந்து நான் ஹாப்பியாக ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டேன்னா எனக்கு இது ஒரு தனி உலகம். இந்த உலகத்துக்குள்ளே நான் வந்து நான் எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து அடுத்த வேலையை பார்ப்பேன். ஸோ எனக்கு இந்த கார்டன் வந்து எனக்கு அவ்வளோ வந்து ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச பிளேஸுனால் வந்து இந்த கார்டன் தான். நான் வேறு எங்கேயுமே வந்து கூட நான் போக மாட்டேன் அதிகமாக. அண்ட் இது வந்து பாருங்கள், கிருஷ்ண கமலம் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து கிருஷ்ணருடைய கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் மாதிரி. இது வந்து கிருஷ்ணருடைய உருவம் தெரியும்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து வயலட்டில் பூத்துருக்கு. அண்ட் மெரூனும் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது பார்க்க அழகாக இருக்குது. ஏதாவது கொஞ்சம் நல்லா கொடி ஏற்றி விட்டுட்டோன்னா நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக. இன்னொரு முறை காட்டுறேன். அண்ட் இது அவ்வளோ சீக்கிரம் வந்து வாடவும் வாடாது. மார்னிங் நீங்கள் வந்து இந்த ரொட்டீன் ஷெட்யூல் வந்து மார்னிங் நீங்கள் கார்டனுக்குள்ளே வரும்போதே இந்த குயில், காக்கா,
இந்த மாதிரி வந்து பறவைகளுடைய சத்தத்தை வந்து நீங்கள் கேட்குறது ஒரு பெரிய ஒரு சுகமான ஒரு விஷயம். அதை ஃபீல் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்டன் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும், அதுவும் டெரஸ் கார்டன் வச்சுருக்கவங்களுக்கு இதோட ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் நேற்றே வந்து வாட்டரிங் பண்ணியாச்சு எல்லா பிளான்ட்ஸ்க்குமே, அதனால் இதுக்கப்புறம் வந்து வாட்டரிங் பண்ண வேண்டாம். அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. இப்போ சம்மர் டைமில் பிளான்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கான டிப்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதுக்கான டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு மேலான ஆதரவு நீங்கள் கொடுங்க. நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.